Hello everyone. Myself I am SK. So very interesting இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் சேனல், ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ நான் என்னோட நேம் சீரியஸ்னு வச்சுருக்கேன், டெக் சீரியஸ். என்ன டெக் சீரியஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, எல்லாத்துலேயுமே நம்ம சீரியஸ் பார்ப்போம். ½ அன் ஹவர் 1 ஹவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே வச்சுட்டு போயிடுவாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்மளும் ஒரு ப்ரோக்ராமிங் செஞ்சு பார்த்தா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம படித்தது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மீன்ஸ். ஸோ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரியும் போது அதை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கை ட்ரை பண்ண என்ன ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் இது. ஸோ வெரி ஹாப்பி டு யூ வாட்ச் வியூவர்ஸ். அட் த சேம் டைம் வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபார் 1/1/2019. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னாக்கா, சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் சி வேண்டாம், கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஃபஸ்ட் லெவலில் பார்க்கலாம், மிடில் லெவல். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ்? இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்ன, சீக்குலாம் இது எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இந்த டாப்பிக்கை. ஃபஸ்ட்டு என்னோட டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் சீரீஸ் பேஜ் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது என்னோடய ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரில் இந்த சி சீரியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஃபைல். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம பார்த்துருக்கோன்னா எந்த ஃபைலுமே க்ரியேட் பண்ணல. ஸோ எல்எஸ் கொடுக்கும்போது எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், விஐ. இந்த விஐயில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் டாட் சிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன. இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னன்னாக்கா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, டு பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணி ரியல் டைம் ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ரெண்டாவது, இதோட மேஜர் ஒரு 2 பார்ட்ஸ் இது என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரீயூசபிலிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து, நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னோட கோடிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஒருத்தவங்க இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டு போகிற ப்ரோக்ராம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், இந்த இடத்துல இதுதான் நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் க்ளீனாகவும் ஷார்ட்டாகவும் நம்மளால் டிஃபைன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது, இதில் சில இதில் ஃபங்க்ஷன்ஸில் அட்வான்டேஜ் மட்டும் இருக்காது, அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன மாதிரி இருக்கும், எதுக்காண்டி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா, இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணும். இந்த ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுங்க. இந்த இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ங்கிறது இனிஷியலைசேஷன் அப்படிங்கிற ஸ்டாக்கில் இனிஷியலைசேஷனுங்கிற ஒரு பார்ட்டில் ஒர்க் ஆகும், போய் ஸ்டோர் ஆகும் இந்த வேரியபிள் நேம். இன்கேஸ் நான் டேரெக்டாக இன்ட் ஏன்னு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஏங்கிறது என்ன, பிஎஸ்எஸ்ங்கிற ஒரு பார்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீப் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், இனிஷியலைசேஷன் இருக்கும், அன்இனிஷியலைசேஷன் இருக்கும், பிஎஸ்எஸ் இருக்கும், அதே நேரத்தில் கோட் ஆப்டிமைசேஷன் இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குங்கிறதுக்குள்ளே இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டாக்குள்ளே போக வேணால் ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஒரு டெஃபினேஷன். தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குறதா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ தியரிட்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க, நெட்டில் நெக்கச்சக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்னன்னாக்கா, நம்மளோட ஹேஷ் ஹெடர் ஃபைல்ஸ் தான். ஹேஷ் இன்க்ளூட் stdio. ஓகே, இப்போ என்னோட ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. இந்த இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ஸை வச்சு என்னால் ஒரு இன்புட் வாங்கவோ இல்லை ஒரு இன்புட்டை பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறதுக்கும் என்னால் முடியும். ஸோ அதுக்கான தான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் stdio.sketch. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அஸ் யூஸ்வலாக எல்லா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ட்டு மெயின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மெயின்குள்ளே ஒரு கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கர்லி பிரேஸ். ஓகேவா, இந்த கர்லி பிரேஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இதுதான் வந்து அந்த கோடோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அதாவது இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங், இந்த ஃபங்க்ஷனோட எண்டிங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ். ஸோ இங்கே நான்
கொடுத்து செமிகோலன் வச்சிட்டேன். ஸோ கீழே ரிட்டன் 0. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்னோடய ப்ரோக்ராம் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேஷ் இன்க்ளூட் std.io.sketchங்கிற ஒரு ஃபைல், ஒரு ஹெட்டர் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நான் வந்து int main அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்லி பிரேஸை முடிச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எதை டிக்ளேர் பண்ணுறேன், printf வெல்கம் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஜிசிசி ஆர்சிசிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிசிசி ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா என்னோடய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு function.cங்கிற என்னோட ஃபைல் இருக்கும், அதே நேரத்தில் a.outங்கிற ஃபைலும் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோட அவுட் ஃபைலை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, /a ./a.out அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா என்னோட ப்ரோக்ராம் என்ன அவுட்புட் கொடுத்துருக்கணும், அந்த பிரிண்ட் வெல்கம் சி ப்ரோக்ராமிங் வந்து பிரிண்ட் ஆயிடும். சி என்னோட கோடு பாருங்கள், இதான் என்னோட கோடு. இது என்னோட கோடு. நெக்ஸ்ட் வந்து என்னோட அவுட்புட் ஃபைலுக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு விண்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு டிஃபால்ட்டாக இருக்க மெயின் ஃபங்க்ஷன், இது நார்மலான நம்மளோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, 4 டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்ன, ஆர்கியூமெண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும், ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுனா என்ன, ஆர்கியூமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறது என்ன, இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது நான் என்ன மாதிரி டிக்ளேர் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், int main. ஸோ இன்ட்டுங்கிறது என்னோட டேட்டா டைப்பு, மெயின்ங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேமு, அதுக்குள்ளே ஓப்பன் கர்லி பிரேஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்னு இந்த இடத்துல 2 செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டும் என்னன்னாக்கா, இதுக்குள்ளே தான் நான் இன்கேஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே தான் நான் பாஸ் பண்ணேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் கர்லி பிரேஸ் எண்டிங் கர்லி பிரேஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கோட ஸ்டார்டிங் இது, இந்த ஃபங்க்ஷனோட எண்டிங் இது, இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த வெல்கம் சி ப்ரோக்ராமிங் வச்சு. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி ஆர்குமெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். சி int ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இது என்னோடய ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் கர்லி பிரேஸ் என்னோடய ஃபங்க்ஷனோட எண்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டீஜர், மை டேட்டா டைப்பில் இன்டீஜர் மீன்ஸ் நம்பராக, அதில் நம் 1ங்கிற ஒரு வேரியபிள் நேமில் 10ங்கிறத டிக்ளேர் பண்ணுறேன். இன்டீஜர் நம் 2ங்கிறத 20 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணி print of %t, comma plus %d is equal to %t. that means என்னன்னா format specifier அப்படின்னு சொல்லுவாங்க இந்த %d அப்படின்னா. ஸோ அப்படின்னா என்னன்னா, நான் என்ன பண்ணுறேங்க, நம் 1ங்கிற ஒரு நம்பர் 10ஐயும் நம் 2ல் இருக்க நம்பர் 20ஐயும் நான் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்டை நான் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டணும். அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் நம் 1ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல எனக்கு நம் 1ங்கிற ரிசல்ட்டை காட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸுக்கு அப்புறம்
மறுபடியும் பர்சன்டேஜ் டி ஏன் கொடுக்குறோன்னா இந்த இடத்துல எனக்கு num2 காட்டு. அப்போ நான் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வரணும் num1 கமா நெக்ஸ்ட்டு num2. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட num ரெண்டையுமே ஆட் பண்ண ரிசல்ட் எனக்கு வேணும். அப்போ num1 ப்ளஸ் num2 இப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ num2ஓட வேல்யூ, இதில் வந்து num1 ப்ளஸ் num2ஓட வேல்யூ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைல ரிசல்ட்டாக எனக்கு வரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா இல்லை டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்ட் மெயின்கிறது தான் ஃபஸ்ட் நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் எதை ஒர்க் பண்ணனாலும் நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் எதையுமே கால் பண்ணாமல் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன், அது எல்லாமே நான் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் மட்டும் அது ஒர்க் ஆகும். ஓகே, நான் கால் பண்ணா எப்படி கால் பண்ணுறது, ஃபங்க்ஷனை நான் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம கால் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்காக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம்னா மெயின் ஃபங்க்ஷன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஒன்றுங்கிற ஃபங்க்ஷன் நேமை நீ கால் பண்ண. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோட ப்ரோக்ராம் உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே ஹேஷ் இன்க்ளூட் studio.sketchங்கிற ஹெடர் ஃபைலை செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் லைன் வெல்கம் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. தென் /n மீன்ஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது நீ என்ன பண்ண, நேராக ஃபங்க்ஷன் ஒன்றுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் ஒன்றுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே வரும், நேராக இந்த ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்துடும். இந்த ஃபங்க்ஷன் ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த நேமுக்கு வந்து இதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இப்போ நான் அப்படியே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதில் ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ ப்ரோட்டோடைப்னா என்ன, எதுக்காண்டி நம்ம டிக்ளேர் பண்ணணும். அப்போ இனிஷியலாக எனக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும்போது எனக்கு வெறும் ஃபங்க்ஷன் ஒன்றுங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேலே நான் ஒரு ப்ரோட்டோடைப் செட் பண்ணணும். இது பேர் தான் ப்ரோட்டோடைப். ஸோ உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது பேர் வந்து ஃபங்க்ஷன் 1. அதுக்குள்ளே எதுவும் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோடைப் செட் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு டைம் சொல்ல பாருங்கள். மெயின்குள்ளே டேரெக்டாக வருது, அதில் மெயின் ஃபங்க்ஷன் 1ங்கிறத கால் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் 1ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே இருக்க ப்ரோட்டோடைப்பையும் ரீட் பண்ணி தான் வரும். அப்போ ப்ரோட்டோடைப் ரீட் பண்ணும்போது இந்த fun1ங்கிற ஒரு டேட்டா டைப் இங்கே செட் பண்ணியிருக்காங்க ப்ரோட்டோடைப்பு. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் 1ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் 1 எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நேராக போய் கால் ஆகி இதோட ரிசல்ட் வரும். இப்போ அதை நோட் போட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஜிசிசி ஃபங்க்ஷன் டாட் சிங்கிற ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபைல் கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஃபஸ்ட்டு அவுட்புட் வருது, ஃபஸ்ட்டு வெல்கம் சி ப்ரோக்ராமிங், இது என்னோட ஃபஸ்ட்டு அவுட்புட்டு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் 1ங்கிறத fun1ங்கிறத கால் பண்ணி நேராக இந்த ப்ரோட்டோடைப்பை செக் பண்ணி நேராக எங்கே வருது, இந்த இன்ட் ஃபங்க்ஷன் 1க்கு வருது. ஸோ இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுது, இன்ட் num1 = 10 num2 = 20ன்னு செட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுது, இதில் ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு 10ஆகவும் செகண்டுக்கு num2, தட் இஸ் இதை செப்பரேட் எதை வச்சு பண்ணுது அப்படின்னாக்கா கம்மா வச்சு செப்பரேட் பண்ணுது. ஸோ num2க்கும் ப்ளஸ் % d வந்து num1 + num2ஓட ரிசல்ட் எடுத்து 30ங்கிற ரிசல்ட்டை எனக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சூப்பராக போகுது. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதில் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்களே, இந்த ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, இது எப்படி நம்ம பாஸ் பண்ணணும், ஸோ இதுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நான் எப்படி வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும், நம்பர்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமா, என்னென்ன டேட்டா டைப்பில் பாஸ் பண்ண முடியும், முதல்ல டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது எப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ரன் பண்ண ஃபைலை தனியாக ஃபார்ம் வச்சிடலாம். இது ஒன்று இருக்கட்டும், என்னோடய ஃபைலை வந்துடலாம். ஸோ இதில் இந்த டேட்டா டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர், அரேஸ், ஓகேங்களா. அது இல்லாமல் வேறு என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்,
லாங் இன்ட் ஷார்ட் இன்ட் இந்த மாதிரி வந்து நம்ம எந்த டைப்பில் வேணாலும் நம்ம கொடுத்து நம்மளால் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்குமெண்ட்ஸை 2 டைப்பான ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஒன்று கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னாக்கா ஒரு இன்டிஜர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு டிக்ளேர் பண்ணும்போதும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறது இன்டிஜர் வேல்யூ 1 = 10 கமா வேல்யூ 2 = 20 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த இன்டிஜரில் இருக்க வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2 10 and 20ங்கிறது எப்போவுமே லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா. இது என்ன லோக்கலில் செட் ஆகும் அப்படின்னா ஆட்டோ லோக்கலில் செட் ஆகும். ஆட்டோ மீன்ஸ் என்னென்னா பை டிஃபால்ட்டாக ஆட்டோ இன்ட் வேல்யூ 1 = 20 10 வேல்யூ 2 = 20ங்கிறது டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஓகே. இதில் நான் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 1ங்கிறது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்னோட ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்கிட்ட வேல்யூ 1ங்கிற ஒரு நேம் இருக்குது, வேல்யூ 2ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ 1ஐயும் நான் வேல்யூ 2ஐயும் நான் பாஸ் பண்ணுவேன். எப்படி பாஸ் பண்ணுவேன்? ஸோ ஃபங்க்ஷன் 1க்குள்ளே int of வேல்யூ 1 கமா வேல்யூ 2. ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்ஸை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். எதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன்? ஃபங்க்ஷன் 1க்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகே. நான் ஆர்குமெண்ட்ஸை டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் டேட்டா டைப் செட் பண்ண வேண்டாமா, டேட்டா டைப் இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த டேட்டா டைப்பை நம்ம எதில் செட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பில் தான் செட் பண்ணுவோம். நம்ம ப்ரோட்டோடைப்பில் இப்போ ஃபங்க்ஷன் 1க்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் போகுது. அந்த 2 ஆர்குமெண்ட்ஸுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்குது கமா இன்டீஜர் ஃபார்மேட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து int வேல்யூ 1ல் நான் 10 வேல்யூ 2ல் 20ன்னு 2 வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். இதை ரெண்டையுமே இந்த வேல்யூ 1 வேல்யூ 2ங்கிற 2 ஆர்குமெண்ட்ஸ் அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேல்யூவையும் நான் கொடுக்குறேன் கமாவை வச்சு. ஸோ கமாவை வச்சு செப்பரேட் பண்ணும்போது கமாவுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றும் கமாவுக்கு அப்புறம் இருக்கிற ஒன்றும் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். 1 2 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இந்த கமாங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து நான் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் என்ன டேட்டா டைப்புங்கிறத நான் எதில் டிக்ளேர் பண்ணுறேன்னா என்னோட ப்ரோட்டோடைப்பில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே. ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து வேணுமா அப்படின்னாக்கா ரிசீவ் பண்ணுறதும் கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த டேட்டா டைப்பில் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்டீஜர் ஆஃப் என்னோட வேல்யூ 1 கமா இன்டீஜர் ஆஃப் வேல்யூ 2. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் என்னென்னா நான் என்ன வேரியபிள் நேம் இந்த இடத்துல கொடுத்து நான் பாஸ் பண்ணுறோம் அதே நேம் கொடுத்து தான் இந்த இடத்துல நான் ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல வேல்யூ 1க்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட் இதை பார்க்கலாம், நெக்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ரிசல்ட் ஆஃப் வேல் 1 இதோட ரிசல்ட்டு, இது வேல் 2 இதோட ரிசல்ட்டு, இது அதோட ரிசல்ட்டு, இது num1 num2. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது num1 கொடுத்துக்கணும், நேம் மட்டும் மாற்றிக்கணும். num1 கோலன் num2 கோலன் கொடுத்து நான் இப்போ செட் பண்ணிடுறேன். சி கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிடலாம். ஸோ சி பாருங்கள், இப்போ எனக்கு num1ங்கிறதுல 10 20ங்கிற டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதோட ரிசல்ட் இங்கே வந்துடும். செகண்ட் பிரிண்ட்எஃப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். எதை? வேல்யூ 1 வேல்யூ 2. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு இன்டிஜர் ஆஃப் வேல்யூ 1 கமா வேல்யூ 2 கமா வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2. ஓகேவா. இப்போ மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண பாருங்கள். இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது இது எல்லாமே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப் டு இந்த கமாவுக்குள்ளே இருக்கிறது. இதுக்குள்ளே எதை நான் செட் பண்ணுறேன்? வேல்யூ 1 இந்த 1, நெக்ஸ்ட்டு வேல்யூ 2, நெக்ஸ்ட்டு வேல்யூ 1 ப்ளஸ் 2. இது எல்லாமே இதில் இருக்குன்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, % இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை செக் பண்ணி பார்க்கணும்.
ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு :w. ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்லாஷ் என் கொடுத்துறேன். ஏன்னா நெக்ஸ்ட் லைனில் வரும், இல்லைன்னா ஒரே லைன் வரும். ஸ்லாஷ் என் நெக்ஸ்ட் லைன், இதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் ஸ்லாஷ். சி, இப்போ என்னோட ப்ரோக்ராமோட ரிசல்ட்டை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிசிசி ஃபங்க்ஷன்.cங்கிறத கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். a.out. இப்போ என்னோட ப்ரோக்ராமில் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் வெரி சிம்பிளான லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு num1 10ம் num2 20யும் எடுத்து எனக்கு இந்த ஃபஸ்ட்டு num1ஓட ரிசல்ட்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுது. இன்கேஸ் num2 அதே மாதிரி வேல்யூ ஒன்லேயே நான் 10 20 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் வேல்யூ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 100 200 கொடுக்கலாம். 100 200. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மற்ற நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 30,300ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு? 30,300. ஓகேவா? ஸோ இந்த 30,300ங்கிறது எப்படி வந்திருக்கு? ஃபஸ்ட் நான் வேல்யூ 1 வேல்யூ 2ங்கிறத பாஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூவில் மேலே நான் ப்ரோட்டோடைப்பில் செட் பண்ணுறேன். இன்டீஜராக இருக்குது, ரெண்டுமே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால இன்டீஜர்னு கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த இடத்துல நான் ஃப்ளோட்னு கொடுத்தேன்னா ஆன்சர் வந்துருக்கு. ஏன்னா 0.0 எடுத்துக்கோ, இல்லைனா எடுத்துக்கோ. ஓகேவா? So thank you for watching guys. Continue to next video.